விரோதமாக. ஏன் அவர் அவங்கள பார்க்கல? ஏன் அவங்கள பார்க்கல? எளிமையாக சொன்னார், அவருக்கு அவங்கள சத்தமா. இதில் ஒன்று தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? இவங்க 5:1. இவங்க யார் தெரியுமா? ஆண்டவர் அறிஞ்சவங்க. யாருங்க இவங்க? சத்தமா ஊழியம் பண்ணுறவங்க, ஜெபிக்கிறவங்க, நல்ல பின்னணியிலிருந்து வந்தவங்க, அந்த யூதா குடும்பத்தை வந்தவங்க, அதுக்குன்னு அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பாஸ்டருங்க அவங்கெல்லாம். யாரப்பா சொல்கிறாரு? ஆசாரியர்களே, என்னை தேடி வந்தீங்க, ஆனால் நாங்கள் இல்லை. ஏன் தெரியுமா? நம்பர் 1, யூ லாஸ்ட் த டிவைன் பிரசன்ஸ். நம்பர் 2, என்ன இல்லை தெரியுமா? அங்கீகாரம் இல்லை. 3வது, தேவன் நடத்துதில்லை. 4வது, அவரை பார்க்கலைன்னா இளைப்பாறுதலே இல்லை, கம்ஃபர்ட். சொல்லுங்கள், இளைப்பாறுதல் இல்லை. கரங்களை உயர்த்தி நம்ம எதை இளைப்பாறு நினச்சி போகிறோமோ அங்கே இளைப்பாறு இருக்காது. பார்த்தீங்களா? எனக்கு சொன்னார், என் மனைவி கோச்சிக்கிற அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, போன அடுத்த நாள் திரும்பி ஊற்றுட்டான்னு சொன்னார். ஏன் திரும்பி ஊற்றுன்னு கேட்டேன். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். புரியல? ஜாக்கிரதையாக இருக்கணும். என் மனைவி போனால் அடுத்த பஸ் திரும்பி ஊற்றுட்டாயா, ஏன் திரும்பி ஊற்றுட்டான்னு கேட்டேன். அவங்க அம்மா, நல்ல வேலை, அம்மா இருந்தால் நல்லது, இல்லாவிட்டால் நல்லது, பரவாயில்லை. ஆனால் அது நமக்கு நிரந்தரம் அல்ல. நமக்கு நிரந்தரமே கர்த்தர் தான். இஸ் மை கம்ஃபர்டர். அவர் தான் தேற்றரவாளன். அவருக்கு பேர் என்னது? தேற்று மாவியானவர். ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன். இப்போது அவரை பார்க்கலன்னா என்ன நடக்கும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போது இது போயிடுச்சு. நம்பர் 1, அவருடைய பிரசன்னம் போயிடுச்சு. நம்பர் 2, அவருடைய அங்கீகாரம் போயிடுச்சு. 2வது, அவருடைய வழிநடத்தல் போயிடுச்சு. 4வது, அவருடைய ஆறுதல் போயிடுச்சு. உனக்கு கேட்டு சொல்லட்டுமா? அவர் வழி நடத்தாமல் நம்மால் வாழ முடியுமா? முடியாதா? பொய் சொல்லக்கூடாது. அவர் வழி நடத்தாமல் வாழ முடியுமா? வாழ முடியாதா? முடியும். என்னடி பார்க்குறீங்க? இதுக்கு வெளியே இருக்கிறவங்கெல்லாம் எப்படி தான் வாழறாங்க? நம்மளை விட சிறப்பாக வாழறாங்க, ரொம்ப நல்லா வாழறாங்க. ஆனால் அது வந்து கொஞ்ச காலம், இது நித்திய காலம். ஆமேன். அவர் நடத்துதல், அவர் அற்புதமே, அவர் நடத்துதலே அது ஆச்சரியமானது. இது வரைக்கும் நடத்துவார் தெரியுமா? நித்திய வரைக்கும் நடத்துவார். அவங்க நடத்துவாங்க, ஆனால் பாதியில் விட்டு போயிடுவாங்க. அது காசிமேடாக இருக்கலாம், மூலகோத்தலமாக இருக்கலாம். அவர் நடத்துகிற நித்தியம் வரைக்கும் நடத்துவார். சத்தமாக சொல்லுங்க, அவர் நடத்துவது நித்தியம் வரை. உலகம் நடத்துவது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். புரியுது அவங்களுக்கு? இந்த பிள்ளை படிப்பு சொல்லி தரீங்களே, எவ்வளோ நாள் படிப்பான்? +2 டிகிரி, பிஜி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிஹெச்டியாக இருக்கும், அவ்வளோதான் நீங்கள் நடத்த முடியும். ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் தான் அவனை நடத்தணும்.